கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதும் உயர்ப்பு பெருவிழாக்கள் கொண்டாடுவதும் வழக்கமாக இருந்தது. அதிலே கூட தனிப்பட்ட முறையிலே செயல்படுவது சரியாக இராது என்று எண்ணி எல்லாரும் இணைந்து செயல்படுவது சிறப்புடையது என்று எண்ணியதனுடைய காரணமாக இந்த விழாவிற்காக நாங்கள் முயற்சித்தோம். அதே வேளையிலேயே மாநில அளவில் இருக்கின்ற கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறிஸ்தவ பேரவையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம் இன்று இந்த துவக்க விழாவை ஆரம்பிக்கின்றோம். இது ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற 7 தனித்தனி கிளைகளை ஒன்றாக அமைத்து அதனுடைய அடிப்படையிலேயே இந்த மாவட்ட அளவிலான கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையை ஆரம்பித்திருக்கின்றோம். இது பல பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஜெபங்கள் நடத்துவதும் நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவது மட்டுமல்ல, மக்களுடைய இன்னல் இடையூறுகளை கண்டு அவருடைய துன்ப துயரங்களை துடைப்பதற்கு முடிந்த மட்டும் அது இந்த நாள் வரை பணி செய்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து பணி செய்யும். எனவே இன்று நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு சிறுபான்மையினர் என்ற காரணத்திற்காக அரசிடமிருந்து மறுக்கப்படுகின்ற நியாயமான உரிமைகளை கோரி பெற்றுக் கொள்வதற்கு இது பாடுபடும். மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற நலிந்த மக்கள், இன்னும் துன்புறுத்தப்படுகின்ற மக்கள், வாழ்க்கையிலே கீழ்த்தரமான நினைத்து வேதனைக்கு ஆளாக்கப்படுகின்ற மக்கள் ஆகிய எல்லாருக்கும் மீட்பு விடுதலையும் கொடுக்க இந்த மக்களை எல்லாரும் ஒன்று சேர்த்து இவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது நம்முடைய நோக்கமாக அமைந்துள்ளது. அதே வேளையிலேயே ஒரு காரியத்தையும் கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த குமரி மாவட்டத்திலே செயல்படுகின்ற கிறிஸ்தவர் ஐக்கிய பேரவையானது எந்த காரணத்தை கொண்டும் இது நம்முடைய அரசுக்கு எதிரானதல்ல, எந்த மதத்திற்கோ எந்த ஜாதிகளுக்கோ அல்லது எந்த சமுதாய அமைப்பிற்கோ இது எதிரானதல்ல. மாறாக குமரி மாவட்டத்திலே இன்று மத கலவரங்களும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த பேரவையினுடைய முடிந்த மட்டும் நோக்கமாக உள்ளது எல்லாரையும் ஒன்றிணைத்து மத நல்லுணர்வை ஏற்படுத்தி அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்து இணைந்து செயல்படுவதற்காக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே முதலிலே கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த கிறிஸ்தவர்களுடைய இணைப்பு வழியாக மற்றவர்களை இணைத்து குமரி மாவட்டத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு ஒருவர் ஒருவருக்காக அன்போடு உறவு கொண்டு வாழ்வதுதான் இதனுடைய நோக்கமாக உள்ளது. இது ஏற்கனவே பல இடங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று இந்த மாவட்ட அளவிலே இதனுடைய தொடக்க விழாவை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இங்கு பெருவாரியாக கூடியிருக்கின்ற மக்கள், ஆயர்கள், பேராயர்கள், தலைவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து ஆங்காங்காக நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஒத்துழைத்து கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். 1995 தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களில் அனைத்து கிறிஸ்தவ மக்களையும் ஒன்றிணைத்து கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை என்ற அமைப்பு 1994 மார்ச் 12-13 தேதிகளில் மதுரையில் ஆர்ச் பிஷப் மூன் ரெவரண்ட் டாக்டர் எம் ஆரோக்கியசாமி அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்தவ ஒருமைப்பாடு இக்காலத்து கட்டாயமாயும் இணைந்து இறைப்பணி செய்யவும் நம் உறவுகளுக்கு குரல் கொடுக்கவும் நல்லுறவு சமூகத்தில் வளரவும் வழி வகுத்துள்ளது. மாவட்ட அளவிலான அனைத்து கிறிஸ்தவர்களையும் கொண்ட அமைப்பு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 31/1995 அன்று குமரி மாவட்ட கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் பொதுக்குழு நாகர்கோவில் ரிஷனிய சேனை பயிற்சி கல்லூரியில் கூடியது. மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த நாகர்கோயில், நெல்லூர், தருங்கல், ஐரோனிபுரம், வாவரை, மேற்பாலை ஆகிய வட்டங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். குமரி மாவட்ட கிறிஸ்தவ பேரவையின் புரவலர்களாக மாவட்ட திருச்சபை தலைவர்கள் செயல்படுவார். பேரருள் திரு லியோன் ஆர் தர்மராஜ் கத்தோலிக்க சபை கோட்டார் மறை மாவட்டம், பேரருள் திரு ஜி கிறிஸ்தா தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம், பேரருள் திரு லாரன் மாரியவரை மலங்கரை கத்தோலிக்க சபை திருவனந்தபுரம், கர்னல் ஜி சுந்தரம் டெரிட்டோரியல் கமாண்டர், உயர் அருள் திரு ஐசக் மூன் இந்திய சுவிசேஷ விதரன் சபை தலைவர், அருள் திரு பாஸ்டர் ஒய்எஸ் தேவசுந்தரம் பெந்தேகோஸ்தே சபை ஆகியோர் குமரி கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் புரவலர்
ஆவர். இப்பேரவையின் பொதுக்குழு கூட்டத்தில் கீழ்குறிப்புடன் பொறுப்பாளர்களும் காலி நிர்வாக குழு அங்கத்தினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பிரசிடென்ட் ரெவரண்ட் ஃபாதர் C.K. செல்லையன் RC, வைஸ் பிரசிடென்ட் ரெவரண்ட் M.I. கேசரி CSI, ரெவரண்ட் G. சகாயதாஸ் INC, ரெவரண்ட் ஃபாதர் J. செலஸ்டியன் MSc, மேஜர் ராஜரத்னம் SA, ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் K. மாசுலாமணி CSI, ஜாயிண்ட் செக்ரட்டரி ரெவரண்ட் P.J. ஜெயசீலன் CSI, ரெவரண்ட் ஃபாதர் K. வின்சன் MSc, ரெவரண்ட் ஃபாதர் A. மைக்கேல் RC, மேஜர் சத்யநேந்தன் SA, ரெவரண்ட் A. ஜேம்ஸ் சுந்தரதாஸ் INC, treasurer ரெவரண்ட் J. V. தெலங்கதாஸ் CSI, members Mr. David Christopher CSI, Mr. S. George RC, Mr. K. Vincent CSI, Mr. S. Royal CC, Mr. R. Robinson CSI, Captain B. Arthur CSI, Mr. S. Thomas CSI, Mr. P. M. ராஜையன் செய்தி தொடர்பாளர், Mr. S. Lawrence சட்ட ஆலோசகர். நோக்கம்: குமரி மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து கிறிஸ்தவ சபைகளையும் ஒருங்கிணைத்து கிறிஸ்தவ மக்களிடம் ஒற்றுமையின் தேவையை உணர்த்தி மத நல்லிணக்கத்தை உருவாக்கி நலிந்த மக்களின் நலனை பேணி கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் உரிமைகளை கோரி பெற்றுக்கொள்ளவும் அமைதியும் சமூக நீதியும் நிலவ அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது இப்பேரவையின் நோக்கமாகும். பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் லியோன் தர்மராஜ் அவர்களே, பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் மார் இப்ராஹிம் அவர்களே, INC பிரதிநிதி ரெவரண்ட் ஜேம்ஸ் சுந்தரதாஸ் அவர்களே, டெரிட்டோரியல் கமாண்டர் சார்பிலே இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மேஜர் ராஜசேகரன் அவர்களே, மாஸ்டர் தேவசுந்தரம் அவர்களே, மிஸ்டர் P. தர்மராஜ் அவர்களே, திரளாக வந்திருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் யுனைடெட் கிறிஸ்டியன் கவுன்சில் இந்த பேரவையை நமக்கு உருவாக்கி இன்று செயல் வடிவில் கொண்டு வந்திருக்கும் அருமை சகோதரர்களை நான் வாழ்த்துகின்றேன். பிரசிடென்ட் ரெவரண்ட் ஃபாதர் P.K.
Secretary, Reverend Dr. Masalamadi, Treasurer, Reverend J.V. Kalagadas, Executive Committee உறுப்பினர்கள், ஏனைய உறுப்பினர்களை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். இன்று நம்முடைய குமரி மாவட்டத்திலே நல்ல மழை. இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மழை நிமித்தமாக வர முடியவில்லை. எனினும் நீங்கள் தொடராக வந்திருக்கின்றீர்கள், மழையிலே நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே பேராயர்களாகிய நாங்கள் இந்த கூட்டத்தை மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையிலே என்னுடைய துவக்கவரை மிக சுருக்கமாக கூற விரும்புகின்றேன். கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை இன்று நம்முடைய மாவட்ட அளவிலே உதயமாகிறது. இது இறைவனுடைய செயல்பாடு. இறைவன் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் இன்று செயல் வடிவிலே நிறைவேறி வருகிறது. இதன் பிணையத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் பிரிந்து நின்றோம், பிரிந்து செயல்பட்டோம். ஆனால் இன்று இப்பேரவின் மூலமாக நாம் ஒன்றாக வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளோம். நாம் வாழும் இந்த இந்திய நாடானது ஒரு செக்குலர் ஸ்டேட், மத சார்பற்ற ஒரு நாடு. இது ஒரு பெரும் பாக்கியம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் வியக்கக்கூடிய அளவிலே ஒரு மத சார்பற்ற நிலையிலே நம்முடைய நாடு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அமைந்திருப்பது நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் நன்மை பயக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? ஒற்றுமையாக வாழ வேண்டும். சமயம் என்று சொல்லும் போது அது தூய்மையான, பரிசுத்தமான. சமயத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் பார்க்க முடியாது. கிறிஸ்தவ சமயமானது அன்பை பற்றி பேசுகிறது. கிறிஸ்தவ சமயமானது ஐக்கியத்தை, ஒற்றுமையை பற்றி பேசுகிறது. கிறிஸ்தவ சமயமானது மன்னிப்பை பற்றி பேசுகிறது. கிறிஸ்தவ சமயமானது ஐக்கியத்தை பற்றி பேசுகிறது, சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறது. எனவே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அன்புடையவர்களாக ஒற்றுமையுடன் செயல்படுவதோடு நாம் பிறரோடு நாம் ஐக்கியமாய் வாழவும், நாம் சகிப்பு தன்மை உடையவர்களாக இருக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே, அவருடைய சிலுவையின் நிழலிலே நாம் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். இந்த ஒற்றுமையை நாம் வளர்த்துவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரிவினைகளை, சந்தேகங்களை நாம் மாற்றுவோம். இந்த பேரவையானது இதை மாற்றுவதோடு நம்முடைய ஒற்றுமையை மிக உறுதியாக அமைப்பதற்கு செயல்படும் என்று இந்த நேரத்திலே நான் உறுதி கொள்கின்றேன். நன்மைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு சில நன்மைகள் ஒரு சில மக்களுக்கு அது கிடைக்காமல் ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட நன்மைகள் எவைகள் என்பதை உன்னிப்பாக நாம் கவனித்து, நாம் அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பும் போது அதை நம்முடைய மக்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக அமைந்துள்ளது. எனவே நமக்கு அரசு அடிப்படையில் என்னென்ன நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்னென்ன நன்மைகள் அரசு அடிப்படையில் இருக்கின்றதோ, இவற்றை நுட்பமாக கவனித்து அதை
தார்மீக முறையிலே நாம் அரசு அதிகாரிகளோடு அரசியல் தலைவர்களோடு நட்புறவு கொண்டு அதை நாம் பெற்றுக்கொள்ள பாடுபடுவோம். நாம் வாழும் இந்த மாவட்டத்திலே நாம் அனைவரும் இம்மாவட்டத்தின் மக்கள். இந்த மாவட்டத்தின் காற்றை நாம் எல்லாரும் உட்கொண்டு கொள்கின்றோம். இந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணீரை தான் நாம் குடிக்கின்றோம். மாவட்டத்தில் விளைகின்ற தானியத்தை தான் நாம் சாப்பிடுகின்றோம். எனவே இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். அதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அந்தந்த முயற்சிகளை நாம் செய்து அனைத்து மக்களும் ஒரே மாவட்டத்தின் பிள்ளைகள் என்ற நல் உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இதற்கு தேவையானது என்னவென்றால் சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. இதை நாம் தெளிவாக எடுத்துக் கொள்வதற்கு நமக்கு சக்தி தேவை. நாம் அனைவரையும் ஒன்றோடு இணைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே மதம் சமயம் தூய்மை மாறும். ஆகையினாலே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் எந்த சூழ்நிலையில் இந்த மாவட்டத்திலே எந்த விதமான பிரிவினைக்கோ தீமைகளுக்கோ இடர்கள் உண்டாகாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அது கடவுள் நமக்கு தந்திருக்கும் ஒரு அன்பு கட்டளை. இந்த சுருக்கமான வார்த்தைகளோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நாம் ஒன்றுபட்டு வாழ்வோம். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களோடு நாம் ஒன்றுபட்டு வாழ்வோம். நம்முடைய மக்களுக்கு தேவையான என்னென்ன நன்மைகள் அரசு சார்பில் அனைத்தையும் சாத்தியமாக இயேசு கிறிஸ்துவின் வழியிலே அன்பு வழியிலே நாம் அதை பெற்றுக் கொள்வோம். இவ்வகையின் தலைவராக அமர்ந்திருக்கும் பேராயர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் நீட்ட காலத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற நாம் ஒருவரோடு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதோடு உங்களுக்கு உளம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த வேளையிலே கூறிக்கொள்கிறேன். நாம் ஆண்டவரால் இயேசு தந்தையை பார்த்து மிக உருக்கமாக செய்த ஜெபம், தந்தையே, நாம் உன்னிலும் என்னிலும் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக மன்றாடுகிறேன். கிறிஸ்தவ மக்கள் இந்த ஜெபத்தை நன்கு அறிவார்கள். பல முறை இதை தியானித்திருப்பார்கள். இதன் வாயிலாக ஒற்றுமை உணர்வோடு வாழ துடித்திருப்பார்கள். இன்று கத்தோலிக்க ஐக்கிய பேரவை, கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை ஒன்று உருவாகிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்பட தொடங்கிவிட்டது. நாம் ஒன்று சேருகிறோம் என்றால் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்குள்ளே பிரிந்து கிடக்கின்றார்கள் என்றால் நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அவர்களே வாழ்கிறோம் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு சார்ந்து பகர்வதாக அமைய முடியும்? எனவே இயேசுவில் விசுவாசம் கொண்ட நல்லுள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கின்ற கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல் உணர்வோடு நமது மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திருச்சபை மக்களும் ஒன்று சேர்ந்து வாழுவதற்காக, வளர்வதற்காக இருக்கின்ற ஒரு அருமையான முயற்சி தானே. இந்த ஒன்று சேர்ந்த ஐக்கிய சபை என்னவெல்லாம் சாதிக்கப் போகிறது, எப்படி செயல்பட போகிறது என்று கேட்டால், நமக்கென்று ஒரு கொள்கை பிடிப்போடு நமது செயல்பாடுகள் அத்தனையுமே இயேசு ஆண்டவருடைய மதிப்பீடுகள், பண்புகள் எப்பொழுதுமே துல்லியமாக பிறருக்கு தெரிய வேண்டும். அந்த பண்புகளிலே, மதிப்பீடுகளிலே முதல் இடம் பெறுவது பேராயம் குறிப்பிட்டதை போன்று சமய நல்லிணக்கம். இவர் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களா என்று ஆண்டவர் என்று வேண்டிக் கொண்டார் என்றால்
அது கிறிஸ்தவ மக்கள் மட்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அனைத்து மக்களுமே ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவருடைய விருப்பம், வேண்டுதல். உலகம் அனைத்துமே ஒரே மேய்ப்பனோடு இணைந்திருக்கிற மக்கள் குலமாக மாற வேண்டும். எனவே நமது மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்து மக்களோடும் அன்போடும் பண்போடும் பழக வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே இந்த சபை, ஐக்கிய சபை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருப்பது, எங்கே பூசல்கள் தென்பட்டாலும், எங்கே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும், எங்கே அமைதிக்கு களங்கம் ஏற்பட்டாலும் அவற்றை உடனடியாக சரி செய்து சமாதானம் இந்த மாவட்டத்திலே நிலவுவதற்கு இந்த ஐக்கிய பேரவை என்றுமே துணையாக இருக்கும். தன்னுடைய செயல்பாட்டின் முதல் குறிக்கோளாக இதை வைத்திருக்கும் என்பதை தான் இந்த வேளையிலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது அன்புமிக்கவர்களே, நாம் ஒன்று சேர்த்திருக்கிறோம் என்றால் ஒரு விதத்திலே போராட வேண்டும். யாரோடு போராடப் போகிறோம்? எத்தகைய போராட்டத்தை நடத்தப் போகிறோம்? நமது விசுவாசம் நமக்கு சொல்லி இருப்பது, எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் தீய சக்திகள் ஆதிக்கம் செலுத்துகின்றனவோ அவற்றோடு ஒரு கிறிஸ்தவன் என்றுமே போராடி கொண்டுதான் இருப்பார். நல்லவை நடக்க வேண்டும், மக்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பது நமது ஆர்வமாக இருந்தால் அதற்கு தடையாக இருக்கிற தீய சக்திகளை நாம் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். அதை எதிர்க்காத மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை செயல்பாட்டினை காட்டுவதாக சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலேதான் மக்களுடைய மேம்பாட்டுக்கு தடையாக இருக்கின்ற தீய சக்திகள் எந்த பக்கத்திலிருந்து வருவதாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து குரல் எழுப்பி இந்த தீய சக்திகளை எல்லாம் மாற்றிவிட்டு மக்கள் அன்போடு பண்போடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு, மேம்பாடு அடைவதற்கு வேண்டிய அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது இந்த பேரவையின் ஒரு நோக்கம். மூன்றாவது அன்புமிக்கவர்களே, இந்த கிறிஸ்தவ சபைகளில் பாரம்பரியத்தை பார்ப்பதாக இருந்தால், நமது இந்திய நாட்டிலே சமய சார்பற்ற இந்த நாட்டிலே யார் எவர் என்று பாராமல் எல்லா மக்களுக்கும் கல்வி அறிவு கிடைக்க வேண்டும் என்பதிலும், இந்த மக்கள் எல்லாம் ஆரோக்கியமுள்ள நல்ல உடல் நலத்தோடு வாழ்கின்ற குடும்பமாக வளர வேண்டும் என்றும் எத்தனையோ விதத்தில் நம் முன்னோர்கள் பணி செய்திருக்கின்றார்கள். இந்த நாடு நிச்சயமாக இந்த பணியை மறந்து வைக்க முடியாது. ஆனால் இந்த வளர்ந்து வருகின்ற கலாச்சாரங்களை பார்க்கும் பொழுது இந்த மக்களுக்கு இன்றியமையாத சில தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த பணியிலும் பலவிதமான குறுக்கீடுகள், குறிப்பாக சிறுபான்மையினர் என்ற காரணத்தினால் ஆங்காங்கே ஏற்படுவதை நினைத்துத்தான் வேதனைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். நாம் செய்ய வேண்டிய பணிகள் யாருக்காக? எல்லா மக்களுக்காக. ஆட்களை சேர்ப்பதற்காக நாம் ஏதோ பணி செய்வதல்ல, மாறாக இந்த சமுதாய மக்கள் சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக தியாகத்தோடு செய்யப்படுகின்ற இந்த பணிகளில் எந்த தடையும் ஏற்படா வண்ணம் நமது அரசு, நமது நாடு நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். யாருக்குமே எந்த தொல்லையும் தொந்தரவும் கொடுப்பது நமது எண்ணம் அல்ல. மாறாக நல்லது நடைபெற வேண்டும், நல்லது செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை மறுக்காமல் உதவி செய்கின்ற ஒரு நல்ல மனம் இந்த அரசுக்கு வர வேண்டும் என்றுதான் சேர்ந்து குரல் எழுப்ப விரும்புகின்றோம். எனவே அன்புமிக்கவர்களே, இத்தகைய ஒரு அறம் செயலுக்காக, நல்ல செயல்பாட்டிற்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைகின்றோம் என்றால் அது ஆண்டவருடைய விருப்பம். சேர்ந்து செயல்படும் பொழுது காரியங்கள் சுலபமாக நடைபெற முடியும். எனவே ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுவதோடு, நாம் தொடங்கி இருக்கிற இந்த நல்ல பணி வெற்றியின் பணியாக நிறைவுற வேண்டும். அதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய ஆவி நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுவோம் என்று சொல்லி இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்லவர் அத்தனை பேரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம். Oh
முக்கிய தலைவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே மற்ற சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்கள். கிறிஸ்துவ ஆண்டவர் அவரை தொடர்வதிடம் கூறியது, நீங்கள் ஒன்றாய் செயல்பட்டால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் புரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் செயல்பட வேண்டும் என்று கூறும்பொழுது பிறரை புறக்கணிக்க வேண்டும் என்றல்ல. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாச அறிக்கையில் ஏற்று சொல்கின்றது, அனைத்தையும் படைத்த ஒரே ஆண்டவரில் விசுவசிக்கின்றேன் என்று. கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கூறும்போது எடுத்து கூறுவோம், அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற முறையில் ஒரு குடும்பமாக அனைவரும் அன்புடன் வாழ வேண்டும். குமரி மாவட்ட ஐக்கிய கிறிஸ்தவ பேரவையின் ஆரம்ப விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் அவர்களே மற்றும் பல்வேறு திருச்சபையின் பேராயர்களாக இங்கு வருகை தந்து இந்த சிறப்பு விழாவிலே ஆசியுரையும் வாழ்த்துரையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேராயர் பெருமக்களே, பல்வேறு திருச்சபையின் தலைவர்களாக வந்து இந்த ஆரம்ப விழாவில் ஆசியுரை வழங்கும்படியாக இருக்கின்ற பெரியவர்களே, போதக பிதாக்களே, இந்த ஐக்கிய விழாவை ஆசீர்வதிக்கவும் ஆதரிக்கவும் வருகை தந்து மழையிலும் குடைபிடித்துக் கொண்டு பல்வேறு இன்னல்களின் மத்தியிலும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்ற திருச்சபையின் பெருமக்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் எங்கள் பெருந்தலைவர் வர முடியாத சூழ்நிலையில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பாகவும் நான் பணியாற்றுகின்ற நாகர்கோவில் கல்வாரி லுத்தரன் திருச்சபையின் சார்பிலும் இந்த ஐக்கிய பேரவையின் குமரி மாவட்ட கிளை ஆரம்பத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாத நாள். வேதத்திலே ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே அழகழகாக இறைவன் செய்கின்றார் என்று சொல்லுகின்றதே, அதைத்தான் இன்றும் இறைவன் செய்திருக்கின்றார். பிதாவே, நீரும் நான் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் இறைவன் அன்று மன்றாடி ஜெபித்தாரே, அந்த ஜெபம் வீணாகவில்லை. இன்றும் குமரி மாவட்டத்திலே அது
புத்துயிரடைந்து பூரிப்போடு இன்று ஆரம்பித்திருக்கிறது என்பதை, அந்த ஜெபம் உண்மையான ஜெபம் என்பதை இன்று எடுத்து காண்பிக்கின்றது. அருமையானவர்களே, ஓர் குழந்தை பிறந்து விட்டால் குழந்தையை தாய் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்ப்பாள். அவ்விதமாகத்தான் இந்த கிறிஸ்தவ பேரவை இதன் கிளை ஆரம்பமான நிலை ஒரு குழந்தை பிறந்ததைப் போலத்தான் திருச்சபையாகிய தாய் இதை பாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்க்க வேண்டும். ஒரு தாய்க்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கின்றதோ அதை போல பல்வேறு திருச்சபையின் தலைவர்கள், பேராயர்கள், பல்வேறு சபையின் அங்கத்தினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இதன் வளர்ச்சி, இதனுடைய எல்லா காரியங்களும் திருச்சபை மக்களுக்கு இருக்கின்ற பொறுப்பாக இருக்கின்றது. ஒரு தாய் எவ்விதமாக பொறுப்போடு அதை வளர்க்கின்றாளோ அவ்விதமாக நாம் அனைவரும் இணைந்து வளர்க்க இறைவன் விரும்புகின்றார். இறைவனுடைய ஆசி நமக்கு உண்டு. ஏனெனில் இறைவன் வரலாற்றிலே திருச்சபையின் எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து அவர் வாழ்வித்து வந்தவர் என்று வணக்கத்திற்குரியதான ரெவரண்ட் லியோன் பரவலார் ஆண்டகை அவர்களே, மேடையில் வந்திருக்கிறதான எல்லா சபையின் தலைவர்கள், பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதல் சொல்ல நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். என் வீதியில் மேலான கிறிஸ்தவ பெருமக்களே, இதனால நீங்கள் திரளாய் கூடி ஒரு ஐக்கியத்தை காட்டும்படியாக இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிறதான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே எங்களுடைய இரட்சகை சேனையின் டெரிட்டோரியல் கமாண்டர் கேர்னல் டி.ஜி. சுந்தரம் ஐயா அவர்கள் காராவில் இருந்து எங்களுடைய இரட்சகை சேனையின் ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவிலே கலந்து கொள்வதற்காக
பாடலாம் சென்றதான எங்களுடைய பெற்றோர் கமாண்டர் இந்த நாளில் வருவதாக நாங்கள் நினைத்திருந்தோம். சரியான நேரத்தில் வந்து சேர முடியாததுனால வாழ்த்துகள் வழங்கும் ஒரு சமயம் எனக்கு கிடைத்ததற்காக நான் கர்த்தரை ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். குமரி மாவட்டம் அருமையான அழகான ஒரு மாவட்டம். இந்தியாவிலே தமிழகத்திலே தலைநிமிர்ந்து நிற்கிறதான ஒரு அழகான ஒரு மாவட்டம். முக்கணியும் முத்தமிழும் கொஞ்சம் குறாகிறதான அருமையான ஒரு மாவட்டம். அமைதியாய் நிற்கிறதான ஒரு மாவட்டம். எங்கு பார்த்தாலும் ஆலயங்களும் ஆன்மீகமும் செழித்தோடுகிறதான ஒரு மாவட்டம் என்பதை நாம் யாரும் அறிவோம். இந்த மாவட்டம் இங்கு வாழலாக வளர்ந்து நிற்பதற்கு காரணம் கிறிஸ்தவம் வந்ததினாலேதான். கிறிஸ்தவம் வந்ததினாலேதான் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அநேகர் படித்து பட்டதாரிகளாகி உயர்ந்து மேல்நோக்கி நிற்பதற்கு காரணமாக அமைந்தது கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து அவருடைய ரத்தத்திலே கட்டி எழுப்பப்பட்டதான மாவட்டமாகும் இந்த குமரி மாவட்டம். இந்த அறிஞர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றால் அது நமது முன்னாள் கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்தவ தலைவர்களின் ரத்தத்தினாலே ரத்தம் இந்த குமரி மாவட்டத்தில் சித்தரித்தாலே அநேக மிஷனரிமார்களுடைய ஊனமுடன் இந்த மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிறதுனாலேதான் இன்று குமரி மாவட்டம் ஓங்கி வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லலாம். ஆதலால் இந்த கிறிஸ்தவம் இந்த நாளிலே அருள்பட்டுக் கொண்டு கிடக்கிறதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அரசியல் பட்டு கிடக்கிறதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். அதற்கு இதுவான ஒரு அவை வேண்டும், அதற்கு இதுவான ஒரு பேரவை வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது அவன் ஒரு தனிப்பட்டவன் அல்ல. கிறிஸ்துவும் அவனும் அவருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஒரு உடலும் ஒரு உயிரும் இருக்கிறதை போலத்தான் கிறிஸ்தவன் இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தனிப்பட்டவன் அல்ல. கிறிஸ்து அவன் தேவதூதர்கள் பார்க்க வேண்டும். இல்லையானால் நமது மங்கை நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு ரத்தம் சிந்தி தியாகம் செய்து கொடுத்ததான இந்த கிறிஸ்தவம் பாதுகாக்கப்பட வேண்டும். திராட்சை தோட்டத்தை குளிநரிகளும் நரிகளும் இந்த நாட்களிலே புகுந்திருக்கிறதை நாம் அறிவோம். ஆதலால் அதை கட்டி காப்பதற்கு ஒரு வேலை வேண்டும். அதை கட்டி காப்பதற்கு ஒரு மதில் வேண்டும், ஒரு சுவர் வேண்டும். சுவர் அதாவது காம்பவுண்ட் சுவர், சுற்று சுவர் இல்லாத வீட்டிலே கொள்ளையர்கள் புகுந்து கொள்ளையடித்து விடுகிறது மிகவும் சுலபம். ஆதலால் இதுவான அவைகளின் மூலமாக இதுவான பேரவையின் மூலமாக நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு ஒரு அரண். இந்த கிறிஸ்தவர் ஐக்கிய பேரவைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை வழங்க இடம் கொடுத்த இந்த மாவட்ட ஐக்கிய பேரவை தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் அங்கத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை தலைமை தாங்குகிற கன்னியாகுமரி தென்னிந்திய திருச்சபை பேராயர் வீட்டிலிருக்கிற தேவனுடைய ஊழியருக்கும்
சிறப்புரையாற்றின ஆண்டவருடைய அடியாருக்கும் மற்றும் இந்த மேடையிலே தங்கியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இங்கே கூறி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் இந்த பூலோகத்திலே வெளிப்பட்ட பொழுது சுடரி கடந்த ஜனத்தை நம்மோடு உண்டாக்கும்படியாக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார். ஜனங்கள் ஒரு புறத்திலே தெய்வம் உண்டு என்கிற ஒரு கூட்டம் இருந்தது, இன்னொரு புறத்திலே பலவிதமான காரியங்களை தெய்வம் என்று வணங்குகிற இன்னொரு கூட்டம் இருந்தது. இந்த ரெண்டு கூட்டத்தின் நடுவிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து சென்று அடையாளங்களையும் அற்புதங்களையும் தன்னுடைய அரிய பெரிய உபதேசங்களை நடப்பித்து இவர்களை தமக்குள்ளே ஒன்றாக்கிக் கொள்ளும் நடவடிக்கையை செய்து கொண்டிருந்தார். கடைசியாய் மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் தமது மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரியிலே சிலுவையிலே தம்மை பலியாய் ஒப்புக் கொடுத்து மறித்து அடக்கமணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். ஆனால் இந்த பூலோகில் இருந்த பொழுது அவர் கடைசியாய் செய்த வேண்டுதல் மிகவும் உன்னதமானது. பரமை பிதாவை பார்த்து, பிதாவே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இதோ நான் இந்த பூமியில விட்டு சொல்லுகிறேன், இந்த சீஷர்களும் நம்மேல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அருள் செய்யும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொண்டார். அது மாத்திரமல்ல, இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி உதவி செய்யும் என்று கேட்டார். அதற்காக பரம பிதாவாகிய தேவன் செய்த காரியம் என்ன? பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அங்கிருந்துமான சிதறி கடந்தவர்களை ஒன்றாக திரட்டி கிறிஸ்தவத்தை ஸ்தாபிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் கிரியை செய்தார். அருமையான அவர் நம்மோடு வாழ்கிறார் என்றால் நம் எல்லாரும் ஒன்று. நாம் பூலோகத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவனுடைய குடும்பத்தினர். நாம் ஒருவர் தேவனுடைய சுத்தம், அது நம்முடைய கடமை. நாம் அதை செய்ய தவறுவதற்கான பல சூழ்நிலைகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவானவரை நாம் சொந்தமாக உண்மையாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருப்போமானால் கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்திலே நிலைத்திருக்கும் என்பதற்கு சந்தேகம். கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் துவக்க விழாவிலே தலைமை தாங்குகின்ற பேரவை திரு பெருந்தகை தென்னிந்திய திருச்சபை பேராயர் கிருஷ்ணதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் வேதரு தேவந்த
மலக்கரை திருச்சபையின் பேராயர், திருவனந்தபுரம் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரருள் திரு டாக்டர் லாரன்ஸ் மார் இப்ராஹிம் அவர்களே, கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் புரவலர்களாக இங்கு வருகை தர விரும்பியும் வர இயலாமல் தம்முடைய துணையாளர்களை இங்கு அனுப்பியிருக்கின்ற டெரிட்டோரியல் கமாண்டர் மற்றும் இந்திய சுவிசேஷ லூத்தரன் சபையின் தலைவர் மற்றும் இங்கு சிறப்புரை வழங்கிய பெந்தெகோஸ்டல் சீஃப் பாஸ்டர் தேவசுந்தரம் அவர்களே, குமரி மாவட்ட கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் தலைவர் தந்தை டி கே செல்லை அவர்களே, பொதுச் செயலர் ரெவரண்ட் மாசுலாமி அவர்களே, பொருளாளர் ரெவரண்ட் திலகதாஸ் அவர்களே மற்றும் இங்கு வரவேற்புரை வழங்கிய பெருமக்களே, இந்த கூட்டத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரி மாவட்ட கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் தொடக்க விழாவாகிய இன்று உங்கள் முன் நின்று ஒரு சில சொற்கள் வாழ்த்துறையாக வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த குமரி மாவட்டம் கிறிஸ்தவ சபைகள் பலவற்றை கொண்டது. இந்த மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும் எண்ணிக்கையிலே இருக்கின்றார்கள். நம்முடைய அண்டை மாவட்டங்களை விடவும் இந்த மாவட்டமானது வெவ்வேறு கிறிஸ்தவ சபைகளை தன்னுள்ளே கொண்டிருப்பதால் இங்கே வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவது எவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் தொடங்குகின்ற இந்த கிறிஸ்தவ ஐக்கிய பேரவையின் முதல் நோக்கம் இங்கே செயல்பட்டு வருகின்ற அனைத்து திருச்சபைகளும் ஒன்றாக இணைந்து நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள், நாங்கள் கிறிஸ்துவின் பெயரால் செயல்படுகின்ற மக்கள் என்ற உணர்வை பெற வேண்டும் என்பதுதான். ஒரு சிலருக்கு இது அபாயமாக தோன்றலாம். எதற்காக இந்த கிறிஸ்தவர்கள் ஒன்றுபடுகின்றார்? பேராயர் அவர்களே, வாழ்த்துறைகள் அளித்த பேராயர்களே, தலைவர்களே, இந்த மழையிலும் இந்த ஐக்கிய பேரவைக்கு தங்களுடைய ஒற்றுமையையும் ஆட்சியையும் கொடுக்க வேண்டும் என்று இங்கு திரளாக கூடிவந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கின்றேன். தலைமையிலையில் எங்கள் பேராயரும், சிறப்புரையில் ரோமன் கேதலிக் பேராயரும், அதை தொடர்ந்து மற்ற பேராயர்களும் தலைவர்களும் இந்த ஐக்கிய பேரவையின் குறிக்கோள்களை, எதற்காக இந்த பேரவை துவங்குகின்றது என்று கோடிட்டு காட்டினார்கள். ஆகவே அவைகளை திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. ஆனால் சமய சார்பின்றி உள்ள ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சட்டத்தை நாம் கடைபிடித்து நடக்கும் இந்த நாட்டில் அதே அரசியல் சட்டத்தில் மதத்தின் சார்பில் சிறுபான்மை உரிமைகள் அளித்திருக்கும் அந்த அரசியல் சட்டத்தில் கொடுத்திருக்கும் சலுகைகளை பறிக்கும் பொழுது, அல்லது அவைகளை தராமல் இருக்கும் பொழுது, அல்லது அவைகளை நடவடிக்கைகளில் கொண்டு வரும் பொழுது அதற்கு தடை கற்களாக தீய சக்திகள் எழுந்தும் பொழுது அவைகளெல்லாம் தட்டி எறிய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு, அதே சமயத்தில் மற்ற ஜாதியினரை
சமயத்தை சார்ந்தவர்களை புண்படுத்தாமல் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிலைநிறுத்த வேண்டும், அவைகளை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பேரவை இங்கு துவங்கப்பட்டிருக்கின்றது. சென்ற 30ஆம் தேதி நெய்யூரில் நடந்த சிறு கூட்டத்தில் நல்ல தீர்மானங்களை எடுத்து பேரவை மாவட்ட அளவில் துவங்க வேண்டும் என்று துவங்கின ஒவ்வொருவரையும் நான் மனமாற வாழ்த்தி பாராட்டிக் கொள்கின்றேன். ஒருவேளை ஆயிரம் மக்கள் இங்கு வந்து கூடி இந்த பேரவைக்கு தங்களுடைய ஆதரவை அளிக்க வேண்டும் என்று இருந்தாலும், மழையின் காரணத்தினால் வராமல் இருந்தாலும் வந்தவர்கள் தங்களுடைய அந்த ஒற்றுமையை காட்டி மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதும் இங்கு இருந்து நீங்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றீர்கள். வந்திருக்கும் அனைத்து ஆயர்களே, அனைத்து திருச்சபையின் ஆயர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து திருச்சபையின் சகோதர சகோதரிகளே, இன்று மிகவும் சிறப்பான விதத்திலே குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர் ஐக்கிய பேரவையை தொடங்கியுள்ளோம். இந்த நேரத்திலே சில தீர்மானங்களை நாம் நிச்சயமாக எடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த தீர்மானங்கள் மொத்தம் 5 தீர்மானங்கள். அதிலே ஒன்று இந்த குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களையும் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம். மற்ற 4 தீர்மானமும் அரசை கேட்டுக்கொள்ள தீர்மானங்கள் ஆகும். நான் இந்த தீர்மானத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அதற்கு மேல் இந்த தீர்மானத்திலே இன்று மழையின் காரணமாகவும் வெதம் நன்றாக இல்லாதது காரணமாகவும் மேற்கொண்டு எந்த விவாதமும் இருக்காது. உங்களுடைய அனைவருடைய சம்மதத்தோடும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்ற எண்ணத்தில் இந்த முடிவில் இதை வாசித்து உங்கள் முன் அளிக்கிறேன். பல சமயங்களை சார்ந்த மக்கள் வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமய நல்லிணக்கம் ஏற்பட பாடுபடும்படி குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களையும் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமய கலவரங்கள் ஏற்படாமல் தடுக்கவும், சமய பூசல்களை தூண்டும் சக்திகளை கட்டுப்படுத்தவும் அரசினை வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. சமய கலவரங்களை தவிர்க்கவும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் வேணுகோபால் கமிஷன் வழங்கியுள்ள பரிந்துரைகள் அனைத்தையும் அரசு முழுமையாக நிறைப்படுத்த வேண்டும் என்று கோரி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஜாதி அடிப்படையில் சலுகைகள் வழங்குவதில் மத வேறுபாடின்றி கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நீண்ட பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் வழிபட்டு வரும் கோவில்களை புதுப்பிக்கவும், மக்களின் தேவைக்கேற்ப புதிய கோவில்களை கட்டவும் அரசு தாமதமின்றி அனுமதி வழங்க அரசினை கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இங்கு வாசிக்கப்பட்ட அனைத்து தீர்மானமும் உங்கள் ஆதரவோடும் உங்கள் முழு சம்மதத்தோடும் நிறைவேற்றப்பட்டது என்று இந்த ஆயர்கள் முன்னிலையில் நான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றதாக அறிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய கன்னியாகுமரி தென்னிந்திய திருச்சபை பேராயர் பேரருக்கு ஜி கிருஷ்ணதாஸ் அவர்களே, அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய கத்தோலிக்க திருச்சபை கோட்டா மறைமாவட்ட ஆயர் மோஸ்தவன் டாக்டர் யோன் கே தர்மராஜ் அவர்களே, பலகரை சிரியன் திருச்சபையின் பேராயர் மோஸ்தவன் டாக்டர் டாரம் மார்க்கசேன் அவர்களே, மற்றும் மேடை அமர்ந்திருக்கிற கிறிஸ்தவ சமயத்தின் தலைவர் அனைவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய இனிய நாமத்திலே வாழ்த்து சொல்வதோடு வந்திருக்கிற அனைத்து மக்களையும் நான் வாழ்த்துகிறேன். கலை நிகழ்ச்சிகள், நாடகம் பாடி நம்மை மகிழ்வித்த அனைத்து திருச்சபைகளின் குழுக்களுக்கும் உங்கள் சார்பிலே நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நமது மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்து மழை காணாமல் கொட்டு மழையிலே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆர்ந்து எங்களை உற்சாகப்படுத்திய இந்த அனைத்து தீர்மானங்களையும் ஒத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்.
ஒளி அமைத்து தந்த கல்யாண மக்களுக்கு நமது நன்றி. அதோடு முத்திரிகை நிறுவனங்களுக்கும் நாம் சில கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த கூட்டத்தை பார்த்து செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். நல்லதொரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்காகவும் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆண்டவருக்கு ஒருவரை கூட நான் சோதனையை சொல்லி எடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஐக்கிய பேரவையை ஆரம்பித்து செயல்பட ஏற்கனவே செய்து உண்மை சோதரிக்கிறோம். உண்மை பொழுதோடு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக அன்புள்ளத்தோடு வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாங்கள் வாழவும், நீர் எங்களுக்கு முன்வைத்திருக்கும் கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த விழாவிலே கலந்து கொண்டு அருமையான அருளர்களை வழங்கிய, வாழ்த்துறைகளை வழங்கிய திருச்சபையின் தலைவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இதிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்மானங்களை வரும் நாட்களிலே நாங்கள் நிறைவேற்ற இந்த இயக்கத்தை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாட்டிலே, குறிப்பாக எங்கள் மாவட்டத்திலே சமாதானத்தை தொடர்ந்து நாங்கள் நிலவும், எல்லா மக்களுக்கும் நீதியோடு கூடிய சமாதானத்தை மக்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை தாரும். நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு செல்லும் போது உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லவும், பத்திரமாக எங்களுடைய இல்லங்களிலும் போய் சேரும் நீர் கிருபை தாரும். எங்களுடைய திருச்சபையின் மக்களையும் எங்கள் நாட்டின் மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இப்பொழுது சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.